இதுல உயிர் பிழைச்ச சிலர் அவங்களோட ராஜ்யத்துக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. பகவான் கிருஷ்ணராலதான் தோல்வி அடைஞ்சதாகவும், அவராலதான் ராஜ்யத்தோட மன்னர் மற்றும் படை வீரர்கள் இறந்ததாகவும் ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றாங்க. பல ராஜ்யத்துல இருந்து போருக்கு போன அண்ணன், தம்பி, கணவன், மகன், மருமகன் இழந்து மக்கள் மிகவும் துன்பத்துக்கு ஆளாயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் முடிவு பண்ணி கடவுள் வழிபாட நிப்பாட்டிடுறாங்க, கடவுள் சிலைகளை அழிச்சிடுறாங்க. ஏன் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லாமலே தவிர்த்துறாங்க. கௌரவர்களோட வாரிசுகள் மத்த ராஜ்யங்களை விட ஒரு படி மேல போய் கடவுள் மேல இருந்த வெறுப்பால கடவுளுக்கு எதிரான பல விஷயங்கள் செய்யறாங்க. பெண்கள் கருப்பு நிற ஆடையை அணிவது அபசகுணம்னு இருந்த காலத்துல பெண்கள் கருப்பு நிற ஆடையை உடுத்தணும்னு கட்டாயமாக்குறாங்க. பாண்டவர்களோட மனைவி திரௌபதி கௌரவர்களோட அழிவுக்கு அப்புறமா தான் தலையை கோதுவேன்னு ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க. குருச்சத்திர போர் நடக்கிறப்போ திரௌபதி தலைவிரி கோலமாக, அதாவது தலைமுடி விரிச்சபடி போர்ல உலாவிட்டு இருந்தாங்க. அதனால